ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் காரில் இருக்கக்கூடிய ஏசி சிஸ்டத்தை வந்து எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணி ஹையஸ்ட் கூலிங் உங்கள் சிஸ்டத்தை வந்து எடுக்க முடியுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஆட்டோ ரிங் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார் நிப்பாட்டுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நிழலாக இருக்கணும். நிழலாக இல்லை, அப்படி ஒரு ஸ்பாட் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கவர் இல்லைனா வந்து ஃபிலிம் அந்த மாதிரி இதான் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்து காருக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காருக்குள்ளே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காரை எப்போவுமே அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இன்ஜினை ஆன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து ஏசியை போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக 4 விண்டோஸையும் வந்து கீழே ரோல் டவுன் பண்ணிவிட்டு காருக்கு உள்ளே வந்து உங்களுக்கு ப்ளோயர்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ளோயரை நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகும். இந்த ஏர் சர்க்குலேஷன் ஆகும்போது உள்ளே இருக்க காற்றுலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியேற்றிடும். வெளியேற்றினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் திருப்பி மேலே ரோல் அப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஏசியை ஆன் பண்ணுறீங்க. இப்போது இந்த ப்ளோயரை நீங்கள் எந்த லெவலில் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து 2 இல்லைனா 3ல் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏசி போடுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காரை எக்காரணத்தை கொண்டு ஐடிலிங்கில் விடக்கூடாது. ஐடிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காரோட ஏசி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது, ரன்னிங்கில் தான் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது எல்லா கார்லேயுமே 2 டைப் ஆஃப் ஏசி இன்புட் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏசி வந்து உங்களுக்கு கார்லேயே கம்ப்ரஸர் மூலயமா வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வரக்கூடிய ஏரோட இன்டேக் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் காரில். எப்போவுமே வந்து வெளியிலேருந்து இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏரை உள்ள இன்டேக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காருக்குள்ளே இருக்க ஏரே வந்து திருப்பி ரொட்டேஷன் பேசிஸில் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல கூலிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து கார் உள்ளே ரொட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கிறது தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். இந்த சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு மோட் இருக்கும். இந்த மோடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியில் இருக்கக்கூடிய காற்றை வந்து அப்படியே உள்ளே எடுக்கும். இந்த மோடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏரை வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏரை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு கார் வந்து அதிகமான ஒரு 100-120 இந்த ஸ்பீடில் போகும்போது தான் வந்து வெயிலோட காற்று வந்து நல்லா ஃபோர்ஸாக உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு 40 to 50 நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து அவ்வளோ கூலிங் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏசி டக்ட்ஸ். இந்த ஏசி டக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கணும். இல்லை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அக்யூமுலேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ ஏசி போட்டாலுமே சரி உங்கள் காருக்குள்ளே டஸ்ட்டு தான் அக்யூமுலேட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா 3 டிப்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காரை வந்து ஒரு டவுனுக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக விண்டோஸை வந்து ரோல் அப் பண்ணிவிட்டு ஏசியை போட்டு ஓட்டுங்க. இப்படி ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து காருக்குள்ளே டஸ்ட் அக்யூமுலேட் ஆகாது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்க அந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாமே காருக்குள்ளே வந்து செட்டில் ஆகாது. காரில் பார்த்தீங்க முக்கியமாக டஸ்ட் ஆகிற பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அப்போல்ஸ்ட்ரி தான். இந்த ரூஃப் அப்போல்ஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் எல்லாமே அதில் தான் இருக்கும். நீங்கள் கார் வாங்கின டைமில் இந்த அப்போல்ஸ்ட்ரிக்கும் இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து 5 years கழித்து நீங்கள் அந்த அப்போல்ஸ்ட்ரியை பார்க்கும்போது கண்டிப்பாக கலர் சேஞ்ச் இருக்கும். அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியில் உள்ள அந்த பொல்யூட்டன்ஸ் தான். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா டவுன் அப்புறமா வந்து ரொம்ப டஸ்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக விண்டோஸை ரோல் அப் பண்ணிட்டு ஏசியை போட்டு ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் எல்லாமே ரோல் டவுன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஏர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காரோட ட்ராக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைலேஜுமே குறையும், ஸ்பீடுமே அதே மாதிரி குறையும். இது நீங்கள் வந்து விண்டோஸ் எல்லாம் ரோல் அப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ராக் குறையும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக க்ரூஸ் பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் உள்ள டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏசியை வந்து ரொம்ப மைல்டாக வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதை அச்சீவ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காரோட இன்டெக் டக்ட். இந்த இன்டெக் டக்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து காருக்குள்ளே வந்து காற்று வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். சப்போஸ் நீங்கள் காரை வெளியே எங்கேயா நிப்பாட்டி விட்ருக்கீங்க அப்படின்னா வந்து நிறைய இலை டஸ்ட் இதெல்லாம் அதுக்கு மேலே அக்யூமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து காருக்குள்ளே ஃப்ரெஷ் ஏர் எடுக்கும் போது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த இலை டஸ்ட்டு எல்லாமே வந்து உள்ளே வர்றதுக்கு அக்யூமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏர் டக்ட் வழியாக வெளியே வராது. எதில் போய் அடைஞ்சிக்கோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஏர் ஃபில்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. காருக்குள்ளே வந்து ஏர் கண்டிஷனிங் ஏர் ஃபில்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரில் வந்து அடைஞ்சிக்கும். இந்த ஃபில்டருமே க்ளீனாக இல்லை அப்படின்னா வந்து உங்கள் ஏசி வந்து கூலிங் இருக்காது.
இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.